Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அண்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாம ஒரு சில பசங்க இந்த இடத்துல பேய் கூட விளையாடுறேன் அப்படின்னு ஒரு சில விபரீதமான விஷயங்களை ட்ரை பண்ணவும் போறாங்க. ஆனா அப்படி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் நாம பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம தப்பிப்போமா மாட்டோமா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இப்படி இந்த பசங்க இந்த பேய் கூட விளையாடும் போது என்ன பண்ணாங்க, எப்படி பேய் கூட மாட்டினாங்க, கடைசியாக இந்த பசங்க எல்லாருமே அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லை இப்பவும் மாட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே பயங்கரமான திக் உண்மை சம்பவத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தனா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரிஞ்சீங்க அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுரா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போகலாம். அந்த இன்சிடென்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க டிஸ்பிளேல ஒரு வீட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடு கொஞ்சம் பார்க்கறதுக்கு பழைய வீடு மாதிரியும் அண்டு லைட்டா பேய் வீடு மாதிரியும் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பேய் வீடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இருந்துருக்கு. அண்ட் அங்க எந்த ஏரியா அப்படின்றத நான் போக போக கிளியரா மென்ஷன் பண்றேன். பட் நான் ஏரியா சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடு உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ, இது இந்த ஏரியால தான் இருக்கு அப்படின்னு நீங்க முன்னாடியே கெஸ் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் சொல்றதும் நீங்க கெஸ் பண்ணதும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் முகமது ஃபாசித் அண்ட் இவரு திருப்புரகுன்றமும் சேர்ந்தவர். அண்ட் இந்த பேய் சம்பவம் முகமது ஃபாசித் அண்ட் இவருடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு பேய் வீடு, அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. சரியா 2023 அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண முகமது ஃபாசித், இவரு கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ மொத்தமா 5 பேர். இந்த 5 பேரும் ஒன்னா காலேஜும் முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 5 பேருமே காலேஜ் படிக்கிறதுல இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஈவன் காலேஜ் பங்க் பண்றதா இருந்தா கூட இந்த 5 பேருமே ஒன்னா தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க. இது கூடவே இந்த 5 பேருக்குமே இந்த அபண்டனான வீடு, அதாவது பேய்கள்லாம் இருக்கிற வீடு, கைவிடப்பட்ட இடம் அப்படின்னு நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ற பழக்கமும் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேய் படம்லாம் இவங்களும் பார்ப்பாங்க. பேய்ங்க மேல ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. என்ன பேய்களை தான் பார்த்ததில்லை அப்படின்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது கூடவே இந்த 5 பசங்களும் சேர்ந்து இந்த பேய்களை வர வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க லைஃப்ல ஒரு தடவையாச்சு பேயை பார்க்கணும், பேயை ஃபீல் பண்ணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட இவங்களுக்கு சக்சஸா எந்த ஒரு விஷயமும் நடக்கல. கடைசியா இவங்க ட்ரை பண்ணலான்னு இருக்கிறது இந்த பேய்ங்க கூட கம்யூனிகேட் பண்ற ஓய்ஜா போர்ட். ஆல்ரெடி ஓய்ஜா போர்ட் பத்தி நம்ம சேனல்ல நிறைய உண்மை சம்பவங்களை பார்த்திருப்போம். அது போலதான் இங்க இருக்கிற பசங்களும் வந்து கடைசியா இந்த ஓய்ஜா போர்ட் கேமை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சம்பவம் 2023 இவங்க காலேஜ் ஃபைனல் படிக்கும் போது நடந்திருக்கு. எக்ஸாக்டா அந்த ஃபைனல் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் பேலன்ஸும் இருக்கு. அந்த கேப்ல முகமது இவரோட ஃப்ரெண்டான வாசுதேவன், இவர் மதுரையை சேர்ந்தவர். மதுரையில இருக்கிற மதுரை அனுபாண்டி ஹவுசிங் போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பங்களாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டார்க் பங்களா. ஆனா மோஸ்டா அந்த பங்களா யாருமே இல்லை. எப்பவுமே அந்த இடம் இருளொன்னு தான் இருந்துட்டு இருக்கும். சொல்ல போனா இந்த பேய்கள் இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் நாம இந்த ஓய்ஜா போர்ட் கேமை ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணா மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது இவங்க கலெக்ட் பண்ணி வச்ச டீட்டெயிலையும் இருக்கு. சொல்ல போனா அதுதான் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி இந்த 5 பசங்களும் பாத்தீங்கன்னா வேற ஏரியாவை சேர்த்தவங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல ப்ராஜெக்ட் அண்டு படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மதுரையில இருக்கிற இந்த அனுபாண்டி ஹவுசிங் போர்டுக்கும் வராங்க. பட் வரதுக்கு முன்னாடி இந்த ஓய்ஜா போர்டுக்கு தேவையான பொருள் என்னென்ன விஷயம்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிருச்சு. பட் அந்த பேயை கூப்பிட்டு விளையாடுறதுக்கு தேவையான முக்கியமான பொருளான அந்த ஓய்ஜா போர்டு தான் இவங்களுக்கு அந்த சமயம் ரெடி பண்ண முடியல. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணியிருந்தா கண்டிப்பா ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு உடனே அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால உடனே அந்த ஓய்ஜா போர்டை ரெடி பண்ண முடியாம மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிட்டு சரிடா
பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்குள்ள எல்லாருமே அந்த இருள் சூழ்ந்த அந்த பேய் பங்களாவும் போறாங்க. இவங்க போற அந்த ஒரு சமயம் அந்த இடத்த சுத்தியும் ஆளுங்க இல்ல, அந்த பங்களாக்குள்ள ஒரு காக்கா கூட இல்ல. அந்த இடமே ஒரு மயான அமைதியா இருந்துட்டு இருக்கு. அண்ட் போட்டோல பார்த்த மாதிரி தான் அந்த பங்களா நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே பெருசா இருக்கு. இப்படி எல்லாருமே அந்த பங்களாவுலயும் போறாங்க. போன உடனே அந்த பங்களாவோட சென்டர்ல ஒரு ரூமும் இருக்கு. அந்த ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. அண்ட் அந்த ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா நட்சத்திர வடிவத்தையும் அந்த இடத்துல வரைகிறாங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எடுத்துட்டு வந்து எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி இந்த ரூமோட 4 கார்னர்லயும் தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போட்டது மட்டும் இல்லாம இந்த பேய் அழைக்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஒரு சில பொருள்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே அந்த நட்சத்திரத்தை சுத்தியும் வைக்கிறாங்க. குறிப்பா அந்த நட்சத்திரம் அதை சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவத்தியெல்லாம் ஏத்தியும் வைக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட ஓஜா போர்டு மட்டும்தானே இல்லை, அதனால சென்டர்ல அந்த நட்சத்திரத்தோட மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஜா போர்ட் கேம்ல இருக்கிற விஷயத்த அப்படியே தத்ரூபமா வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கூகுள்ல ஓஜா போர்டோட போட்டோவையும் பார்க்குறாங்க. அதோட ரெஃபரன்ஸை வச்சுதான் இப்போ இந்த இடத்துல ஏலேருந்து இசட் வரைக்கும் அண்ட் 1 2 3 எஸ்ஆர் நோ அண்ட் நிலா நட்சத்திரம் சூரியன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே குட் பை வரைக்கும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே இந்த பேய்ங்க கூட விளையாடுற இந்த விளையாட்டுக்கு தயாராகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த டீம்ல இருக்கிற ஒரு நண்பருக்கு குறிப்பா இந்த மாதிரி விபரீதமான விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும், ஒரு விதமான தயக்கமும் இருந்துட்டு இருக்கும். சேம் இதே போலதான் இந்த டீம்ல ஒருத்தருக்கு டேய் எனக்கு என்னவோ இது விளையாடுறது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, ஏதோ பிரச்சனை முடிகிற மாதிரி எனக்கு தோணுது, தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு இந்த டீம்ல இருக்கிற ஒரு நண்பரும் சொல்ல, பட் கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை சமாதானப்படுத்துற மாதிரி டேய் அதெல்லாம் ஒன்றாகாது, அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் கொஞ்சம் தைரியம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் கொஞ்சம் நார்மலாகிறாரு. சரிடா என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், கேமை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேய் விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முகமது ஈபரும் அந்த பேயை வர வைக்கிறதுக்காக சென்டர்ல அந்த காயினை வச்சு எல்லாருமே அந்த காயின் நடுவில் கையும் வைக்கிறாங்க. இப்படி எல்லாருமே விரல வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஈபரும் இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாரு. வழக்கமா இந்த மாதிரி கேள்வி கேட்டா அந்த சென்டர்ல நம்ம விரல் வச்சிருக்கிற அந்த ஒரு காயின் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ இந்த மாதிரி இடத்துல வந்து மூவ் ஆகும். அது கேட்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஆனா ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆன்மா பக்கத்துல இருந்து நம்ம கூட பேசுறதுக்கு தயாரா இருந்ததுன்னா அந்த காயின் அப்படியே நகர்ந்து பக்கத்துல இருக்கிற எஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நகர்ந்து இங்க நான் இருக்கேன் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தும். அதுக்காக இங்க இருக்கிற பசங்களும் இங்க ஆன்மா ஏதாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இவங்களும் கேட்க, பட் ரொம்ப நேரமா அந்த காயின் எந்த வித மூமெண்ட்டுமே இல்லாம அந்த இடத்துல தான் துளி அசைவு கூட இல்லாம இருந்துட்டு இருக்கு. இப்படி பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் அங்க யாராச்சும் இருக்கீங்களா எங்க கூட பேச ட்ரை பண்ணுங்க அண்ட் ஏதாச்சும் ஆன்மா இருக்கீங்களா அப்படின்னு கண்டினியூவா கேட்டுட்டும் இருக்காங்க. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கும் கிடைக்கல. இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே டேய் இதுவும் ஃபேக்கு போல இருக்கு, இதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு இவங்களும் பேசிட்டு இருக்க. அப்ப முகமது இவர் என்ன பண்றாருன்னா, நாம எந்த இடத்துல தப்பு பண்றோம் இதை பத்தின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகளை வந்து நாம திரும்ப படிக்கலாம் அப்படின்னு இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற விஷயத்த இந்த ஓஜா போர்டு கேமை ட்ரை பண்றதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் அந்த லிஸ்ட்டை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில ரெஃபரன்ஸ் வீடியோவும் பாக்குறாங்க. அதுல மோஸ்டா நிறைய பேர் சொல்ற விஷயம், இந்த கேம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா உங்க உடம்புல இருந்து ஒரு சில சொட்டுகள் ரத்தத்தை வந்து அந்த காயின் மேல நீங்க சிந்த வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடடா இந்த ஒரு விஷயத்த இன்னும் நம்ம ட்ரை பண்ணல அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருமே யோசிக்க, பட் நம்ம விரல குத்தி அந்த ரத்தத்தை அங்க சிந்தணும்னா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயந்துருக்காங்க. அப்போ இந்த டீம்ல கார்த்திகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பின் எடுக்காரு, கையில குத்துறாரு அண்ட் ரத்தத்தை எடுத்து அங்க இவங்க விரல் வைப்பாங்க பாத்தீங்களா ஒரு காயின், அந்த காயின்ல ரத்தத்தையும் சிந்துறாரு. இப்படி அந்த ரத்தத்தை சிந்தும் போது பாத்தீங்கன்னா இந்த டீம்ல ஆல்ரெடி ஒரு பேர் சொல்லியிருப்பேன், வாசுதேவன் அப்படின்றவர். அவரு தான் இந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் போது பயந்துருப்பாரு, எனக்கு என்னவோ பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அந்த விஷயத்த வாசுதேவன் இவர் தான் சொல்லியிருப்பாரு. சேம் இந்த ரத்தத்தை சிந்தும் போது கூட வாசுதேவன் ரொம்பவே அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்கிற ஒரு சில பேர் லைட்டா குடிச்சிருக்காங்க. பட் ஓவரா குடிச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்ல, கொஞ்சம் குடிச்சிருக்காங்க. அப்படி குடிச்சது மட்டும் இல்லாம என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவங்களும் ஒரு சில வார்த்தைகளை விடவும்
அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வார்த்தைகள்லாம் விட்டுட்டு மறுபடியும் எல்லாருமே அந்த விரலை ரத்தம் பிடிஞ்ச விரலோட சேர்த்து அந்த காயின்ல வச்சு, இங்க யாராச்சும் இருக்கீங்களா, எங்க கூட பேசுங்க, எங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு இவங்களும் கடைசி ஒருத்தர் கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த காயின் அப்படியே நகர்ந்து எஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் மூவ் ஆகி இங்க ஆன்மா இருக்கிறத உறுதிப்படுத்துது. அப்படி உறுதிப்படுத்தின அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே இயற்கையை மாறுபட்ட மாதிரி சில்லுன்னு இவங்களுக்கும் ஒரு காத்து அடிக்குது. இந்த காத்து இங்க இருக்கிற 5 பேர் மேலே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 5 பேருக்குள்ளயும் அவங்க மனசே கொஞ்சம் கனமான மாதிரி ஒரு விதமான பயத்தையும் அண்டு ஒரு விதமான விசித்திரமான உணர்வையும் இவங்க உணரவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உணர்வு இவங்களுக்கு இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் அந்த சமயம் அவங்களும் அங்க இருக்கிற ஆன்மா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் ஃபீல் பண்றாங்க. பட் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பத்துல இந்த இடத்துல ஏதோ ஒரு பெண் இருக்கிற மாதிரி உணர்ந்த இவங்களும் சத்தமும் கேட்குது, ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்றது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஓலமிட்டு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுகிற சத்தம் இவங்களை பயமுறுத்தவும் ஆரம்பிக்குது. அண்டு மேலும் இந்த விளையாட்டை விளையாடலாம் அப்படின்னு தூண்டவும் ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் உங்க பேர் என்ன, நீங்க யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போதும் எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லாம அதுக்கப்புறம் அந்த காயினும் மூவ் ஆகல. என்னடா இது, ஒரே ஒரு தடவை தான் மூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த காயின் நகரவே மாட்டேங்குது அப்படின்னு இவங்களும் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. இப்படி இவங்க விளையாட ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க டீம்லேயே மணின்னு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் சொன்ன மாதிரி இது ஏதோ பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு மணி அப்படின்ற ஒரு நண்பர் அவரும் சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற யாருமே கேட்குற மாதிரி இல்லை, இதை கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு அடுத்தடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இப்படி மணி இவர் சொன்னதையும் கேட்காம இங்க இருக்கிற எல்லாருமே விளையாடவும் ட்ரை பண்றாங்க. ஆனா சொன்ன மாதிரி பெருசா ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணோட அழுக்குரல் கேட்டுட்டும் இருக்கு. அப்படி அந்த அழுக்குரல் கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்கிற 5 பேருக்குமே அட் அ டைம் ஒரு அமானுஷ உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம வாழ்றதே வேஸ்ட்டு, பேசாமல் நம்ம தற்கொலை பண்ணி இறந்துடலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு இல்லை, அங்கே இருக்கிற 5 பேருக்குமே இந்த ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா இவங்களே தற்கொலை பண்ணி இறந்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கே வருது. ஆனால் தற்கொலை அப்படின்ற ஒரு முயற்சி அடுத்த கட்டம் போகிறதுக்கு முன்னாடி இந்த டீமில் வாசுதேவன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சடனாக பெண்ணுடைய குரலில் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், டேய் என்னடா விளையாடுறியா, என்ன மெமிக்ரிலாம் பண்ற அப்படின்னு முகமது, மணி, கார்த்திக் இவங்க எல்லாருமே வாசுதேவன் இவரையும் திட்டுறாங்க. பட் இருந்தாலும் வாசுதேவன் அசராம ஒரு பெண்ணோட குரல்ல தான் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு ஒருவித பயத்தையும் கிளப்ப ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இருந்தது. அதே பெண் ஓலமிட்டு அழவும் ஆரம்பிச்சது. இப்ப சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு பொம்பளை குரல்ல பேசுறானே, இதுக்கு முன்னாடி இவனும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணதில்லை அப்படின்னு இப்ப இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வாசுதேவன் இவரும் என்னை விட்டுருங்க, என்னை போக விடுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு ஏதோ ஒரு பெண்ணோட குரல்லையும் பேசுறாரு. ஒரு மாதிரி அழவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை தடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க. அண்டு வாசுதேவன் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தவும் ட்ரை பண்றாங்க. ஆனா வாசுதேவன் எந்த ஒரு விஷயமும் கேட்காம பயங்கரமா சத்தம் போட்டு அழவும் ஆரம்பிக்கிறாரு. அண்டு இந்த இடத்த விட்டு, இந்த பில்டிங்கை விட்டு வெளியிலயும் வராரு. அந்த பில்டிங்கை சுத்தி வீடுங்க இல்ல அப்படின்லாம் இல்ல, கொஞ்சம் தள்ளி தள்ளி வீடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இவர் அழற இந்த ஒரு சத்தம் அங்க சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்து ஆளுங்களெல்லாம் கேட்டு வீட்டில் லைட்டு போட்டு யார் அது அப்படின்னு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அண்ட் இந்த சம்பவம் நடக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுராத்திரி 1:30 மணி. ஆனா இங்க இருக்கிற பசங்க எப்படியோ சமாளிச்சுட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஆனா அந்த அக்கம் பக்கத்து ஆளுங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே தூங்குற டைம். ஸோ இதுக்கப்புறம் வாசுதேவன் இவரும் அந்த அழற விஷயத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. எது இந்த மாதிரி விஷயத்த நான் தான் பண்ணனா அப்படின்ற ஒரு லெவலுக்கு. அண்ட் இப்படி எல்லாருமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுல முகமது இவருக்கு தோன்ற விஷயம், இந்த கேமை தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுல இருக்கிற முக்கியமான விஷயம், நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஆன்மா குட் பைன்னு சொன்னா மட்டும்தான் இந்த ஒரு கேம் கம்ப்ளீட்டா முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த விளையாட்டு இப்போதைக்கு போதும், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காயின் குட் பை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகராம நோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களை கண்டினியூவா அந்த ஒரு விளையாட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ இல்லையோ, அந்த ஒரு விளையாட்டை முடிக்காத அளவுக்கு அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்படி இவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க. கடைசி வரைக்கும், ஏன் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பாய் கிடைக்கல.
இந்த ஒரு விஷயத்த இவங்க பொழுது விடுகிற வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு பயனும் இல்லை. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாருமே அவங்க ஊருக்கும் போறாங்க. இதுல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண முகமது திருப்பரங்குன்றத்தையும் சேர்ந்தவரும், இன்னொரு ஃப்ரெண்டும் திருப்பரங்குன்றம் தான். அண்ட் வாசுதேவன் இவரும் மதுரையை சேர்ந்தவர், கார்த்திக் அவரு கோயம்புத்தூரை சேர்ந்தவர். எல்லாருமே பொழுது விடிஞ்ச உடனே அவங்க ஊருக்கும் போயிடுறாங்க. எல்லாருமே ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. இப்படி 1-2 நாள் அப்படின்னு 3 நாளும் போகுது. அந்த 3வது நாள் அப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண முகமது இவரும் வழக்கம் போல வீட்லயும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் இவருக்கு அந்த தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிக்குது. குறிப்பா சொல்ல போனா அன்னைக்கு அந்த கேம் விளையாடும் போதும் ஒரு பெண்ணோட குரல் கேட்டது பாத்தீங்களா, அழுக்குரல். சேம் அந்த மாதிரி விஷயமும் இப்போ இவங்க வீட்டுல நடக்கவும் ஆரம்பிக்குது. அதாவது அந்த பெண்ணோட குரல் இவருக்கும் கேட்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல வெறும் குரல் மட்டும்தான் கேட்டு இருந்தது. ஆனா போக போக அந்த பெண்ணோட உருவத்தை முகமது இவரும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பெண் முகமது கிட்ட இப்போ பேச ஆரம்பிக்குது. விளையாட்டுத்தனமா என்ன எழுப்பி கூப்பிட்டீங்கல்ல, இப்போ எனக்கு நீ வேணும், என் கூட வந்துரு, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு முகமது இவரை அந்த ஆன்மா கூட வர வைக்கிறதுக்காக கூட்டுட்டும் இருக்கு. ஆனா அந்த ஆன்மா அந்த பொண்ணோட உருவத்தை ரொம்பவே கிளியரா பாக்குறாரு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு 18ல இருந்து 20-22 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணோட வளர்ச்சி தான் அந்த பொண்ணுக்கும் இருந்துட்டு இருக்கு. முகமது இவரும் அலறி எந்திரிச்சிருக்காரு. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே வந்து, தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவரும் இல்ல கெட்ட கனவு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படியே சாதாரணமா முடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தடுத்த நாள் இவரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணோட ஆன்மா கிட்ட வந்து இவரை தொடரதா இருக்கட்டும், அண்ட் இவரு கூட கூப்பிடுறதா இருக்கட்டும், இவரை தூங்க விடாம தொல்லை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. அப்போ முகமது யோசிக்கிற விஷயம், இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் நடந்திருக்கா இல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கும் நடக்குதா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணிட்டு, எனக்கு இந்த மாதிரி விஷயம் கடந்த ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடக்குதா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் யாருக்கு பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்கிற சுந்தர் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு. அவருக்கு கால் பண்ணி, டேய் இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடக்குது, உனக்கு நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டும், டேய் இது வரைக்கும் நான் உருவன்னு பார்க்கல, ஆனா நான் எங்கே போனாலும் என்ன யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, என் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு என்னால் 100% சொல்ல முடியும் அப்படின்னு அவருக்கு நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. அடுத்து மணி அவருக்கும் கால் பண்ணி, மச்சான் உனக்கு நடக்கிற விஷயம் சேம் எனக்கும் நடக்குதுடா, ஏன்னா அந்த பொண்ணோட உருவம் என்கிட்டயும் வந்து நான் தனியாக இருக்கேன், என் கூட வந்துரு, உன்னை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு உன்கிட்ட என்னென்ன டைலாக்லாம் சொல்லிச்சோம் சேம் என்கிட்ட சொல்லுது அப்படின்னு இவரும் பயந்துருக்காரு. அடுத்த கால் யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவன். அவர் தானே அன்னைக்கு ரொம்பவே விசித்திரமாக நடந்துக்கிட்டாரு. அவருக்கும் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணா ரிங்கெல்லாம் போகுது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற வாசுதேவன் போனே எடுக்க மாட்டாரு. உடனே பயந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும், டேய் எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, அவனுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கு, உடனே கிளம்புங்க, அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கிளம்பி இப்போ வாசுதேவன் வீட்டுக்கும் போறாங்க. எல்லாருமே இப்போ வாசுதேவன் இவரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுல வாசுதேவனோட அம்மா அப்பா இவங்க 2 பேருமே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இவன் எங்கடா அப்படின்னு பார்த்தா வாசுதேவன் இவரும் சைட்ல ஒரு மாதிரி அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே, அம்மா என்னாச்சு எல்லாருமே உண்மை இருக்கீங்கன்னு கேட்கும்போது வாசுதேவனோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வாசுதேவன் அவர்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்தும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி மறுபடியும் அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு, மா என்ன பிரச்சனை, ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்களும் சேம் அதே விஷயத்த தான், ஏதோ ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்றதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு தயங்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற முகமது அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அம்மா அவங்ககிட்டையும் கேட்டிருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயமும் சொல்றாங்க, இல்லப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து என் பையன் கொஞ்சம் சரியில்லை, நைட்டு தன்னால எந்திரிக்கிறான், தன்னால பேசுறான் அப்படின்னு விசித்திரமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நைட் ஆனா அவனுக்கு உடம்பு சரியில்லாமலும் போதும் கொஞ்சம் விசித்திரமாவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இதனாலே இவனை நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கும் கூட்டு போனோம். குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் மந்திரிச்சு விட்டாங்க. இப்பவும் ஒரு மாதிரி தான் பித்து பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துட்டும் இருக்கான். எங்களுக்கு ஒன்றும் புரியலப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் நாங்களும் சோகமாக உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நடந்த விஷயத்த அவங்களும் சொல்றாங்க. அண்ட் இங்க இருக்கிற முகமது அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே பயப்படுற மாதிரி பெருசா எதுவும் நடக்கல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு முகமது இவரும் வழக்கம் போல தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது முகமது இவரோட நெஞ்சு மேல
ஏதோ ஒன்று வெயிட்டா ஏறி நிக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இவருக்கும் இருக்கு. ஆரம்பத்துல இவரும் பெருசா எடுத்துக்கல, பட் அந்த வெயிட் கொஞ்சம் அதிகமான மாதிரியும் அண்ட் அதிகமானது மட்டும் இல்லாம இவருடைய கழுத்துக்கிட்ட கை வந்து இவருடைய கழுத்தை அப்படி பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வும் இருந்திருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா இது வரைக்கும் இவர்கிட்ட பேசிட்டு இருந்து இவரை தொட ட்ரை பண்ணிட்டு இருந்தா அந்த பெண்ணோட உருவம் இப்ப இவரோட நெஞ்சு மேல ஏறி உட்காந்து இவரோட கழுத்தை நெருக்கி பிடிச்சிட்டும் இருக்கு. ஆனா முகமது இவருக்கு இது எல்லாமே ஒரு கனவா இருக்குமோ, இல்ல நம்ம ஸ்லீப்பிங் பேரலைஸ்ல மாட்டிருக்குமோ அப்படின்னு அவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது கற்பனையா இருக்கும் அப்படின்னு. ஆனா வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இவருடைய மூச்சு குழாய் இருக்கவும் ஆரம்பிச்சு இவரால் சரியா மூச்சு விட முடியல. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது இது கனவோ ஸ்லீப்பிங் பேரலைஸோ கிடையாது, உண்மையிலே அந்த உருவம் நம்ம மேலதான் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. உடனே முகமது அவரும் பயங்கரமா கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த முகமது இவரு மசூதிக்கு மட்டும் போக மாட்டாரு, கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து கோவிலுக்கும் போவாரு. ஸோ இதனால இந்த இடத்துல எல்லா கடவுளையும் நினைச்சு மனசுல ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த உருவம் அந்த இடத்த விட்டும் போது இவரும் எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவரால் மூச்சும் விட முடியுது. அண்ட் கழுத்தை நெரிச்ச அந்த உணர்வும் வலி ரொம்பவே அதிகமா இருக்கு. நெஞ்சிலையும் அந்த வலியும் இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா அவரோட கழுத்துல அந்த கையை வச்சு அழுத்தின அந்த இறுக்கி பிடிச்ச தடமும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம லைட்டை போட்டு கண்ணாடியில இவருடைய முகத்தையும் பாக்குறாரு. அந்த கழுத்தை இறுக்கி பிடிச்சா நம்மளுடைய கண்ணுலாம் வந்து செவந்து போகும். அந்த மாதிரி இவரோட கண்ணும் பயங்கரமா செவந்து இருக்கு. முகமது ரொம்பவே பயந்து போறாரு. அண்ட் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு பயத்தோட ஒரு தயக்கத்தோட தான் தூங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த உருவம் வந்துருமோ அப்படின்னு. இப்படி பொழுது விடிஞ்ச உடனே முதல் வேலையா இவரு போற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் மசூதி போவாரு, சர்ச்சு இந்து கோவிலும் போவாரு. ஸோ இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ ஃபாதர் அவரும் ப்ரே பண்ணி உண்மையிலே என்ன நடந்திருக்கும், என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு அவரும் கணிக்கும் போதுதான் அவருக்கே கிளியரா தெரியுது, தம்பி இந்த மாதிரி ஆன்மாக்களை நாம விளையாட்டெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு சில ஆன்மாக்கள் நம்மள சும்மா விட்டுரும், அண்ட் ஒரு சில ஆன்மாக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஆனா ஒரு சில ஆன்மாக்கள் இதை சீரியஸா எடுத்துட்டு நம்ம பின்னாடி வந்து நம்மள ஏதாச்சும் பண்ணும். அது போலதான் இப்போ உங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க, இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ முகமது இவருக்கு இருக்கிற ஒரு டவுட், இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் வாசுதேவன் இவனுக்கு தானே ஆரம்பிச்சது, அவன் வீட்டுல போயிட்டு அவனுக்கு என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு வாசுதேவனையும் பார்க்க போறாங்க. ஆனா வாசுதேவன் இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே நார்மலா இருக்காரு. ஓகே, இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்துட்டான். நாம இந்த கேமை விளையாடுன அந்த பேய் பங்களா இருக்கிற அனுபாண்டி ஏரியா அந்த இடத்துல போயிட்டு இந்த பில்டிங்கை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறாரு. இவர் போற சமயம் அந்த இடத்துல ஒரு பாட்டியும் இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட சும்மா அப்படியே பேச்சு கொடுத்து பாட்டி கிட்ட இந்த இடத்த பத்தி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பாட்டி சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பங்களால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருச்சு. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. அந்த பையன் வேற கேஸ்ட், பொண்ணு வேற கேஸ்ட். பட் ஒத்துக்கல அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்கு. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஆன்மா இந்த இடத்துல தான் சுத்திட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயம் இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்பா அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்லியிருக்காங்க. இப்ப வாசுதேவன் இவர் யோசிக்கிற விஷயம், அந்த ஆன்மா தான் நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கு, நம்மள ஏதாச்சும் பண்றதுக்குள்ள இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஃபாதரையும் பார்க்க போறாங்க. அண்ட் இப்போ ஃபாதர் அவரை உட்கார வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரேயரும் பண்றாங்க. அந்த பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மேல இந்த புனித தண்ணிலாம் தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இவருக்கு பிரேயர் பண்ணி ஒரு சிலுவையும் கொடுக்குறாங்க. இந்த சிலுவையை இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உன் கழுத்துல போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இப்ப வரைக்கும் முகமது அவரோட கழுத்துல அந்த சிலுவை இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப முகமது இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலா தான் இருந்துட்டு இருக்காரு. பட் முகமது இவருக்கு தான் பிரச்சனை இல்லை, டீம்ல பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா முகமது இவரை பின்தொடர்ந்துட்டு இருந்தா அந்த ஆன்மா இப்போ இவரை விட்டுட்டு இந்த டீம்ல மணின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பின்னாடி போயிட்டு அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் மணியை என் கூட வந்துரு அப்படின்னு அவரை சொல்ல போனா கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனாலே மணி அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிரச்சனைல இருந்து 2 பேர் வெளியில வந்துட்டாங்க, நம்மளும் வெளியில வந்துடணும் அப்படின்னு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. அங்க இருக்கிற பூசாரி மணி இவரை தான் திட்டுறாங்க.
உங்களை யாரும் சும்மா இல்லாம அந்த ஆன்மாவை போயிட்டு நோண்ட சொன்னா ஒழுங்கா அந்த ஆன்மாக்கு என்ன தேவையோ அது பண்ணுங்க. இது கூடவே அந்த இடத்துல அதுக்கு தேவையானதை பண்ணிட்டு அந்த இடத்துல உங்க தலைமுடியும் வச்சுட்டு அந்த இடத்துல மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுவாங்க. அப்பதான் அந்த ஆன்மா உங்களை எதுவுமே பண்ணாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது கூடவே இந்த ஒரு விஷயத்த மணி நீ மட்டும் பண்ணக்கூடாது, யார் யாரு அந்த ஆன்மாவை ஃபர்ஸ்ட் தொந்தரவு பண்ணீங்களோ நீங்க 5 பேருமே இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் முகமது, கார்த்திக், மணி, வாசுதேவன் அண்டு சுந்தர் இவங்க 5 பேருமே அதே பேய் வீட்டுக்கும் போறாங்க. அந்த பெண் ஆன்மாக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இவங்க தலைமுடியும் கொஞ்சம் அந்த இடத்துல கட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல மண்டிட்டு மன்னிப்பும் கேட்கறாங்க. நாங்க தெரியாதனமா உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த 5 பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுல மணி இவரும் ஒரு சில நேரம் அந்த பேய் பங்களா இருக்கிற அந்த இடத்துக்கும் போய் பார்த்திருக்காரு. ஆனா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கல. அனுப்பானடி கீழே துறையில இருக்க ஒரு கடை எதிர்த்தாப்புல இருக்கு ப்ரோ டார்க் பங்களா போட்டோ. இந்த போட்டோ நீங்க உங்க வீடியோல போட்டுருங்க ப்ரோ. இனிமே அந்த வீட்டு சரி யாரும் போக வேணான்னு. ஏன்னா நாங்க அந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ப்ரோ. உண்மையிலே அந்த வாசனை ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது இல்லாம மணிக்கு கொஞ்சம் இது நடந்திருக்கு. அதனால அந்த வீட்டு சரி யாரும் இப்போ அந்த அந்த வீட்டு சரி இப்போ யாரும் போறது இல்லை. அந்த போட்டோ அனுப்புறேன் ப்ரோ, டார்க் பங்களா போட்டோ நீங்க யூடியூப்ல போட்டு நீங்க யாரும் போவாங்கன்னு சொல்லிடுங்க ப்ரோ. ஏன்னா நாங்க யதார்த்தமா நாங்க விளையாட்டுத்தனமா போனது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும் தெரியல ப்ரோ உங்களுக்கு. ஆனா அந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். முகமது இவர் சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அனுப்பானடி கறிக்கடை எதிர்க்க தான் இந்த பேய் பங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால மோஸ்டா அந்த பக்கம் யாரும் போகாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் சொல்றேன், அவரும் சொல்லிட்டாரு. அண்ட் இன்கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இந்த பில்டிங் எதிர்க்கு இல்லை இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா இதை பத்தி இந்த பில்டிங்கை பத்தி மேலும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா நீங்க பர்சனலாவே எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அவர் கமெண்ட் பாக்ஸ்லயும் அந்த இடத்த பத்தி நீங்க டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நாங்களும் படிச்சு தெரிஞ்சுப்போம். அடுத்த கடைசியா முகமது இவர் சொன்ன விஷயம், அந்த பேய் விளையாட்டை விளையாடினதுக்கு அப்புறம் ஓஜா போர்ட் கேம் விளையாடினதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரம் இவங்க ஒரு நரக வேதனையில இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெண் ஆன்மா இவங்களை படாத பாடுபடுத்திருச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஆன்மா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த ஆன்மா இவங்களை தொந்தரவு பண்ணல. ஆனா இதே மாதிரி எல்லா ஆன்மாவும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் சைலண்டா விட்டுரும் அப்படின்னு மட்டும் நினைக்காது. ஒரு சிலது போனா போது அப்படின்னு விட்டுரும். ஆனா ஒரு சிலது என்னதான் கையில காலில் விழுந்து பிறண்டாலும் அந்த ஆன்மா ஸ்டில் இப்ப வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு சில பேரை விடாம துரத்திட்டு தான் இருக்கு. அது போல உண்மை சம்பவங்களும் நாம பார்த்திருக்கோம். சோ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் குறிப்பா இந்த பேயை தேடி போறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க உங்களோட சேஃப்டியை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க சுத்தி இருக்கிறவங்களோட சேஃப்டியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணுவீங்க. சோ முகமது அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த இந்த பேய் சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, வீடியோ ஓவர். இன்னைக்கு பேய் கூட விளையாடின ஒரு உண்மை சம்பவத்தையும் பார்த்திருப்போம். இந்த சம்பவத்தை கேட்கும் போதும் உங்களோட தோட்டம் என்ன அண்ட் அந்த வீட்டை பத்தி வேற ஏதாச்சும் விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிளஸ் நம்ம சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்க மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்